ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சுடானதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா 3 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 10 பல் பூண்டு, அதே சைஸுக்கு ஒரு 10 பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய். இப்போ இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகெல்லாம் எண்ணெயில் பொரியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தக்காளியையும் லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சிக்கனும் லிவரும் சேர்ந்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 50% நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம், ஸோ அதனால் இப்போ நான் சேர்க்கலை. அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த சிக்கன் நல்லா முழுமையாக நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வரணுங்க. நம்ம வந்து ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே திரண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கிரேவி வந்து ஒரு 10 நிமிஷமாவது நம்ம நல்லா கொதியணும். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இந்த கிரேவி இருக்கணும்.
எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகுத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.